ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மெஷர்மெண்ட்டோட இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. டிஸ்ப்ளே பண்ணியும் வச்சுருக்கோம், பார்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்புக்கு முள் கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கத்திரிக்காய்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குழம்பு செய்யறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எண்ணெயில் வதக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேஸ்ட் நம்ம எப்படி அரைக்கணும்னா, தேங்காய் இஞ்சி பூண்டு நல்லா மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் பேஸ்ட் ஆக்கி இந்த மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு பாதி தக்காளி சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காகனா, இந்த தக்காளி சங்க்ஸ் வந்து அங்கங்கே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் அந்த மேலே அந்த கொடை மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும்ல, அது கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்டோம். இந்த கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காவை 2 ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆஃபை வந்து 3 ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவில் அந்த கத்திரிக்காவோட அந்த ஸ்கின் கலர் வந்து மாறணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கத்திரிக்காயோட ஸ்கின் கலர் வந்து மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பொடிகள்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா. இந்த பொடிகள் மசாலா கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா அது மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் எப்படி நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2.5 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் போதும் அந்த குக்கிங் டைம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இப்போ ரெடி. இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியன்னா உருளைக்கிழங்கு பொரியல் கூட சாப்பிடலாம், கருணக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிடலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், ஸ்டே பிளஸ்ட்.